Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து back of algorithm. So back of algorithm வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம collision avoid பண்றதுக்காக random amount of time wait பண்றோம்னு சொல்றோம் இல்லையா? So அது எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து back of algorithm டிசைட் பண்ணும். சரியா? இந்த back of algorithm வந்து நம்ம pure aloha அல்லது CSMA ல வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு ரெண்டு ஹோஸ்ட் இருக்குது, ஏ அண்ட் பி. ஸோ ரெண்டு ஹோஸ்ட்டுமே வந்து ரெண்டு பேக்கெட் ட்ரான்ஸ்மிட் பண்ண போகுது. சரியா? கண்டிப்பாக வந்து இது ஹோஸ்ட்டு. ஸோ ஏ வந்து இங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது இங்கே வரைக்கும் ட்ரான்ஸ்மிட் பண்ணிடுச்சு. திருப்பி வந்து பி வந்து கேரியர் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி சிஎஸ்எம்ஏல ட்ரான்ஸ்மிட் பண்ணிடுச்சுன்னு வைங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும்? கொலிஷன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து எப்படி அதை அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு பேக்கெட் ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறாங்க. சரியா? இது ஏவோட பேக்கெட், இது பியோட பேக்கெட். ஸோ இப்போ நம்ம வந்து n = 1ன்னு அசைன் பண்ணுறோம். ஸோ இங்கே n என்னது அப்படின்னு சொன்னால் n வந்து 1. n வந்து கொலிஷன் நம்பர். இப்போ நமக்கு ஒரு தடவை கூட கொலிஷன் ஆகலை. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு பேக்கெட் வந்து அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிக்கும் வந்து கொலிஷன் நம்பர் வந்து 1. ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ். கொலிஷன் நம்பர் இது லைனை கிளியராக படிச்சுக்கோங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தி டேட்டா பேக்கெட். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் தி டேட்டா பேக்கெட். ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 0 to 2n - 1 வந்து n = 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏக்கும் பிக்கும் எப்படி நம்ம வெயிட்டிங் டைம் சூஸ் பண்ண போகிறோம்? இப்போ n = 1 சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து 0 to 2n - 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இது கிடையாது. ஸோ இட் இஸ் n = 1 போட்டால் நமக்கு என்ன ஆகும்? 0,1. ஸோ 0,1. இப்போ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து தான் நம்ம வெயிட்டிங் டைமை சூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ வெயிட்டிங் டைம் ஆஃப் ஹோஸ்ட் ஏ அண்ட் பி என்ன ஆகும்? 0,1 இருக்குது. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கும்? 00, 01, 10, 11 அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 00 அப்படின்னு சொன்னால் ஏவும் பியும் இமீடியட்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். வெயிட்டிங் டைம் ரெண்டு பேருமே வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ கொலிஷன் வரும். இப்போ இங்கே இதில் யார் ஜெயிச்சா? ஏ தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். ஓகேவா? இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பி தான் இமீடியட்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணும். இப்போ இங்கே ரெண்டு பேருமே வந்து ஒரு 1 millisecond வெயிட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கே வந்து கொலிஷன் வரும். ஸோ இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ சக்ஸஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 1/4. இது வந்து கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி சக்ஸஸ் என்ன? இதில் பியோட சக்ஸஸ், பி வந்து 1 டைம் வின் பண்ணியிருக்கு. ஸோ அதோட சக்ஸஸும் வந்து 1/4. இப்போது வெயிட்டிங் டைம் ஆஃப் ஹோஸ்ட் ஏ அண்ட் பி. ஸோ வெயிட்டிங் டைம் எப்படி இருக்கும்? வெயிட்டிங் டைம் ஆஃப் ஹோஸ்ட் ஏ அண்ட் பி. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? கொலிஷன் ஓட ப்ராபபிலிட்டி என்ன? 2/4, தட் இஸ் 50%. இப்போது வெயிட்டிங் டைம்னு சொல்கிறோம் இல்லையா? ஹோஸ்ட் ஏ வந்து என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த கேஸ் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் கேஸ் 0 and 1. ஸோ 0 into ஒரு டைம் ஸ்லாட்னால் ஒரு மில்லிசெகண்ட்ஸோ இல்லை ஒரு செகண்ட்ஸோ. இந்த டைம் ஸ்லாட்டை யார் செட் பண்ணுவா? நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து நமக்கு டைம் ஸ்லாட் இருக்குது. ஒவ்வொரு ஹோஸ்ட்டுக்கும் டைம் ஸ்லாட். இப்போ பிக்கு வந்து 1 into அந்த டைம் ஸ்லாட். இப்போ இங்கே ஏக்கு வந்து எந்த டைம் ஸ்லாட் போட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்து 0 தான். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டைம் ஸ்லாட்ஸ். இதை யார் செட் பண்ணுவா? நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒவ்வொரு ஹோஸ்ட்டுக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்? இந்த சினாரியோ எடுத்திருக்காங்க. ஏ 0. அப்போ இதில் என்ன ஆகும்? ஏ வந்து வெயிட் பண்ணலை. ஏ வந்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். பி வந்து ஒரு 1 millisecond வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும் இன்டூ சம் டைம் ஸ்லாட். ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ அந்த சினாரியோ எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஏ வந்து என்ன ஆகுது? பேக்கெட் 1 ட்ரான்ஸ்மிட் பண்ணிடுச்சு. இப்போ ஏ வந்து செகண்ட் பேக்கெட் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். பி வந்து என்ன பண்ணணும்? இன்னும் அது ஃபஸ்ட்டு பேக்கெட்டே ட்ரான்ஸ்மிட் பண்ணலை. ஸோ இதில் வந்து கொலிஷன் நம்பர் என்ன? ஏ வந்து ஃப்ரெஷ்ஷாக செகண்ட் பேக்கெட்டை ட்ரான்ஸ்மிட் பண்ண போகுது. ஸோ அதோட கொலிஷன் நம்பர் வந்து 1.
இப்போது பி வந்து ஏற்கனவே இருக்கிற ஃபஸ்ட்டு பேக்கெட்டே டிரான்ஸ்மிட் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து கொலிஷன் நம்பர் வந்து 2. சரியா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் திருப்பி வந்து இந்த ரேண்டம் நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே தப்பு. ஸோ இட் இஸ் 2 power n minus 1. ஸோ இப்போ என்ன ஆகும், ஃபார் ஹோஸ்ட் ஏ n = 1 அண்ட் ஃபார் ஹோஸ்ட் பி n = 2. n வந்து கொலிஷன் நம்பர். ஸோ 0 2. ஸோ n 0 to 2 power n minus 1 வந்தால் இங்கே என்ன ஆகும், 0, 1. இங்கே என்ன ஆகும், 0 0, 2 power n. 2 power 2 is 4. 4 minus 1 3. ஸோ இங்கே 0, 3 வரும். சரியா? ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும், 0, 3. ஸோ 0லேருந்து 3க்குள்ளே எந்த வேல்யூனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் 0 1 2 3. ஹோஸ்ட் ஏ வந்து 0, 1. ஸோ இப்போ பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 0 0 1, திருப்பி 0 2 0 3 1 0 1 1 1 2 1 3. இதுதான். சரியா? இதுதான் எல்லா பாசிபிலிட்டிஸும். இப்போ இந்த பாசிபிலிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், ஏவும் பியும் இமீடியட்டாக டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக கொலிஷன் ஆகிடும். செகண்டில் வந்து யார் ஜெயிச்சா, ஏ. ஏன்னா அதோட வெயிட்டிங் டைம் 0. இதில் திருப்பி ஏ. திருப்பி இதில் யார் ஜெயிச்சா, ஏ. இதில் யார் ஜெயிச்சது, பி. இப்போது கொலிஷன், 2 பேரும் ஒரே டைம் வெயிட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஏ. ஸோ ஏ. ஸோ ஏவோட சான்ஸ் தான் நமக்கு வந்து ஹையாக வருது. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த சினாரியோ எடுத்துக்கிறேன். ஏ = 0, பி = 2. ஓகேவா? இந்த சினாரியோ எடுத்துகிட்டு நான் ப்ரொசீட் பண்ணுறேன், இந்த வேல்யூ எடுத்துகிட்டு. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், ஸோ பேக்கெட் 3 n = 1. ஸோ ஏ வந்து 0ங்கிறது எப்படி, ஏ வந்து வெயிட் பண்ணவே இல்லை, இமீடியட்டாக டிரான்ஸ்மிட் பண்ணலாம். I assume that it has transmitted the second packet. So packet 3. B வந்து என்னது, இன்னும் பேக்கெட் 1ஐயே டிரான்ஸ்மிட் பண்ணலைன்னு சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து 2. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0 to 2 power n minus 1. ஸோ 2 power n minus 1. சாரி, பேக்கெட் 1. இப்போ ஏன் இங்கே n = 3ன்னு புரிஞ்சுதா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது n = 1 சொன்னோம். செகண்ட் கேஸ்லேயும் வந்து பி வந்து பேக்கெட் 1ஐ டிரான்ஸ்மிட் பண்ணல, அப்போ அங்கே n = 2. இப்போ தேர்ட் கேஸ்லேயும் வந்து பி இன்னும் அந்த பேக்கெட்டை டிரான்ஸ்மிட் பண்ணலை. ஸோ கொலிஷன் வந்து 3. ஸோ 2 power 3 minus 1 வந்து 7. ஸோ 0 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாசிபிலிட்டிஸ் வந்து 0 0 0 1 0 2 0 3 0 4 0 5 0 6 0 7 அண்ட் 1 0 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 1 7. ஸோ இப்போ இங்கே பார்க்கலாமா? ஸோ இங்கே கொலிஷன் வரும். இங்கே யார் ஜெயிப்பா, ஏ ஜெயிக்கும். இங்கே எல்லாமே ஏ தான் ஜெயிக்கும். ஏன்னா அதோட வெயிட்டிங் டைம் ஃபுல்லாக நமக்கு வந்து 0 இன்ட்டு எனி டைம் ஸ்லாட் எது போட்டாலும் நமக்கு வந்து 0 தான் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பி ஜெயிக்கும், இங்கே வந்து கொலிஷன் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றதில் எல்லாத்துலேயும் ஏ தான் வந்து ஜெயிக்கும். சரியா? ஸோ இப்போது இதுதான் வந்து பேக் ஆஃப் அல்காரிதம். சரியா? பேக் ஆஃப் அல்காரிதம் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பியூர் அலோகா விட அந்த சிஎஸ்எம்ஏல வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ், n பர்சிஸ்டண்ட்டில் ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து பேக் ஆஃப் அல்காரிதம் தான். சரியா? பியூர் அலோகாலையும் யூஸ் பண்ணாங்க, சிஎஸ்எம்ஏலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ நீங்கள் வெப்சைட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் அல்காரிதம் இன் சிஎஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு இப்போ பியூர் அலோகாலாம் வந்து பியூர் அலோகாவும் சரி ஸ்லாட்டட் அலோகாவும் சரி இப்போ யாரும் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலை. இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேக் ஆஃப் அல்காரிதம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் CSMA/CD கொலிஷன் டிடெக்ஷன் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கொலைட் ஆகும்னு சொன்னோம், ஃபஸ்ட்டு கேஸு கொலைட் ஆகும்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது என்ன சொன்னோம், கொலைட் ஆகும் கண்டிப்பான்னு சொல்லியாச்சு. ஒருவேளை கொலைட் ஆகாமல் பிஸியாக இல்லாமல்
மீடியம் ஃப்ரீயாக இருந்தால் எந்தெந்த வழிகளில் டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொல்லி தான் பர்சிஸ்டன்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் கொலிஷன் ஆயிருக்குன்னு சொல்லி எப்படி நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம் அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.